சொல்லுங்கள். அப்போது அவங்க பிள்ளைகளுக்காக அவங்க வாழ்கிறாங்க. அங்கே வந்து ஒரு ஒரு நெறிகளோட ஒரு எத்திக்ஸோட வாழக்கூடிய பெண்ணை வந்து நீங்கள் வந்து அவங்க பேரையே உச்சரிக்கக்கூடாது. உன் பேரையே அவங்க சொல்லவே இல்லை பாருங்கள். அதுதான் உங்களுக்கு கொடுத்த செருப்படி. ஜா கிருஷ்ணா கொடுத்த செருப்படினா, ஸ்ருதி வந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட உன் பேரை கூட உச்சரிக்கவே இல்லை. இப்போ புரியுதுங்களா? ஒரு நல்ல குடும்ப பெண்ணுக்கும் தருதலைகளுக்குள்ள வித்தியாசம் இதுதான். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில சறுக்கல்கள் வரும் சார். சில சபலங்கள் வரும், சறுக்கல் வரும், இதெல்லாம் வரும். நீங்கள் தான் இங்கே கதறீங்க. அவன் கதறானா சார்? இப்போ நான் அவனா சார் 6 மாதமாக இருக்கான்? மாதமுடி ரங்கராஜா 6 மாதமாக இருக்கான்? சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்கணும் சார். சார் சமையல்காரன் சார், அவன் சமையல்காரன் இந்த பக்கம் கரண்டியில் எடுத்து பீச்சாங்கையில் தட்டி நக்கி பார்க்குறோம் சார். நான் கேவலமாக சொல்ல, இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். சமையல்காரனை நான் கேவலமாக பேசவே இல்லை. அந்த சமையல் தான் நம்ம சாப்பிட்றோம். கல்யாணத்தில் போனால் வந்து உட்காந்து பொறுக்க கட்டுறோம்ல, எவ்வளோ ஒரு புது புது ரெசிபிலாம் கண்டுபிடிக்கிறோம். அது மாதமுடி ரங்கராஜ். அவன் உழைப்பும் திறமையும் இன்றைக்கி உலகம் கொண்டாடுது. நீங்கள் தான் சார் எச்சரிக்கையாக இருந்துடணும். இப்போ அவனா கர்ப்பமாக இருக்கிறான்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தான் புலம்புறீங்க. நீங்களே சொல்கிறீங்க, பல தடவை பல ரெசிபிகளை அவன் வந்து நக்கி பார்த்தவன்ட்டு நீங்கள் தானே சொல்கிறீங்க. நேராக வந்து அங்கே வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நேராக என்கிட்ட வரல, அங்கே எங்கே போயிட்டு வந்து பல ரெசிபிகளை வந்து நக்கி பார்த்துட்டு தான் வந்தான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. நீங்களும் கரெக்டாக இருந்துருக்கணும். நீங்களும் இப்போ ரெசிபி ஆகிட்டீங்க அவனுக்கு. இதானே உண்மை. நான் வந்து மாதமுடி ரங்கராஜை தூக்கி வச்சு பேசலை சார்.